தினம் தினம் வெட்டு குத்து கொலை கஞ்சா பெரும்பாலான குற்றங்கள்ல 50% தாவேக நிர்வாகிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறது தான் எல்லாத்துக்கும். அவருக்கு தான் என்கிற நினைப்பும் தன்னால் மட்டும்தான் என்கிற அகம்பாவம் இருக்கிறது. அந்த அகம்பாவத்தை இப்போது இருக்கிற அமைச்சர்களும் அள்ளி முடிந்து தலையில் போட்டு ஆடுகிறார்கள். நீங்க வந்த 100 நாள்ல எதையாவது ஒண்ணுத்தை நான் சரி பண்ணிருக்கேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்னே ஒண்ணு பண்ணிருக்கீங்க. ஆட்சி 5 ஆண்டு காலம் தான், 50 ஆண்டுகளை எழுதி தரல. கொஞ்சம் ஆணவத்தை அகம்பாவத்தை குறைச்சிக்கங்க. இந்த தோல்வியை வச்சு எதிர்கட்சிகளை எல்லல் பண்ணாங்க. 100 நாள் ஆட்சி, குறை சொல்ல முடியாத ஆட்சி, ஒரு குறையும் இல்லை இந்த ஆட்சி. ஆட்சியில அவங்க செய்ய தவறியது அப்படின்றத சுருக்கமா டிரான்ஸ்பரன்சின்னு சொன்னாங்க, வெளிப்படைத்தன்மையை பற்றி பேசினாங்க. ஆனால் அரசு ஆணைகளே இன்றைக்கி வெளிப்படைத்தன்மையாக மக்களினுடைய பொதுதளத்தில் அவைலபிளாக இல்லை. அதுக்கு முக்கியமான இன்ஸ்டன்ட் எக்ஸாம்பிள் 717 டாஸ்மாக் கடைகளை மூடணும்னு சொன்னாங்களே தவிர, ஆனால் அதற்கான அரசாணை இந்த வரைக்கும் கிடைக்கல. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் கடிதம் எழுதினாலும் அதுக்கு பதில் இல்லை. இது ஒன்றே போதும் டிரான்ஸ்பரன்சி இவங்ககிட்ட கிடையாதுங்கிறதுக்கு. அடுத்த முக்கியமான விஷயங்கள் அரசுக்கு முதலமைச்சருக்கு உதவியாக இருக்கக்கூடிய சில பேரை நியமிக்கப்பட்டு கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அரசாணை இருக்கா இல்லையான்றது இன்றைக்கி ஒரு கேள்வி குளிக்காரு. இது டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மையை பற்றி பேசக்கூட ஒரு விஷயம். சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நான் அண்ணன் இருக்கிறேன், குழந்தைங்களுக்கு நண்பா நம்பீஸ் அப்படின்லாம் சொன்ன முதலமைச்சர் இன்னைக்கு தினம் இன்னைக்கு நேற்றுக்கு சாயங்காலம் அம்பத்தூர் புதூரில் ஒரு பெண்மணி வெட்டி நடு ரோட்டில் வீசி கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. நேற்றுக்கு கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரி மாணவனை வெட்டி கொலை செஞ்சுருக்கிறாங்க. தினம் வெட்டு குத்து கொலை கஞ்சா பாலியல் வன்கொடுமை இதிலெல்லாம் ஒரு உச்சம் என்னன்னா, இந்த பெரும்பாலான குற்றங்களில் 50% தாவேக நிர்வாகிகள் சம்மந்தப்பட்டிருக்கிறது தான் எல்லாத்துக்கும். செய்தித்தாளில் படிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாருல நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர். டெய்லி ஒரு செய்தித்தாள் படிக்கிறாரா? இவ்வளோ குற்றங்கள் நடக்குது, அதை பார்த்து எதனா தடுக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அடுத்து விலைவாசிகள். சார், இன்றைக்கி ஆவின் பால் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு சார். அரிசி விலை கிலோவுக்கு 40 ரூபாய் ஏறி இருக்குது சார். இன்றைக்கி கேஸ் சிலிண்டர் 6 கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் கொடுக்கலனோட பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கி மின்சார கட்டணம் அதிகமாக உயர்ந்திருக்கு சார். ஆக நீங்கள் வந்த 100 நாளில் எதையாவது ஒன்றுத்தை நான் சரி பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்றே ஒன்று பண்ணியிருக்கீங்க, நிறைய ரீல்ஸ் கொடுத்துருக்கீங்க, அவ்வளோதான். இந்த 100 நாள் ஆட்சிக்கு சாட்சி என்னென்னா, கொரோனா பேரிடர் வந்தபோது இடைநிற்றல் அதிகமாச்சு. கிராமப்புற பிள்ளைகள் பள்ளிக்கு போக முடியல. திராவிட முன்னேற்ற கழக அரசு எங்கள் தலைவர் ஆணையோடு எங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இல்லந்தோறும் கல்வியை கொண்டு வந்தார். ஒரு பேரிடர் முடித்தோம். எஜுகேஷனில் இடைநிற்றலை தடுத்த மாநில பட்டியலில் முதலிடத்துக்கு வந்தோம். ஜிஆரில் கிளாஸ் என்ரோல்மெண்ட்டில் இந்தியாவிலே முதலிடத்தில் தமிழ்நாடு இருக்குது. அது எங்கள் சாதனை. இந்த அரசு வந்துச்சு, நாங்கள் இல்லம் தேடி கல்வியை கொடுத்தோம். இன்றைக்கி இல்லம் தேடி சரக்கு. அவர் இல்லம் தேடி சரக்கு இல்லைன்னு அமைச்சு விளக்கம் கொடுப்பார். உயர்நீதிமன்ற நீதியரசர் சொல்லியிருக்காரு, நீட்டை எதிர்ப்பாங்க. ஆனால் தம்பி சொன்னால நீட்டை போராட மாணவர்களை கைது. நீட்டுக்கு எதிராக பரப்புரை செஞ்ச திராவிட கழகத்துக்கு அனுமதி மறுப்பு. கேட்டால் இல்லைங்க, அவங்க மதத்தை பற்றி பேசுவாங்க, மதச்சார்புன்னு பேசுகிற யோக்கிய சிகாமணிகள். இன்னொன்று ரொம்ப முக்கியம், புதுசாக வந்ததுக்குள்ள அகம்பாகத்தில் ஆடக்கூடாது. ஆதவ அர்ஜுனா எங்கள் ஒரு மந்திரி, அவர் பர்சனலைஸை மட்டும்தான் பேசுகிறார். அவர் என்ன நோக்கம் என்ன திட்டம் எதுவுமே இல்லை. பர்சனலைஸை தவிர மற்ற எல்லாமே பேசுகிறார். இந்த அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து குடும்ப ஆட்சின்னு சொன்னாங்க. ஜனநாயகத்தை திமுகவுக்கு எப்போது வாதிக்க தயாராக இருக்குது. எங்கள் அண்ணன் உதயன் அவர்களை சேப்பாக்க சட்டமன்றத்தில் வேட்பாளராக நிறுத்திய போது எங்கள் தலைவர் சொன்னார், என்னுடைய மகன் என்பதற்காக நீங்கள் அவரை தோற்கடிக்கலாம் என்று சொன்னாங்க. அந்த தேர்தலில் தமிழ்நாட்டிலேயே அதிக விழுக்காடு வென்றவர் எங்கள் உதயன் தான். சேப்பாக்கம் தொகுதியில் குடும்ப ஆட்சி எங்களை அலிகேஷன் வைக்கிறீங்க. தம்பியோட அனுஞ்சி சொன்னார். நான் இப்போ சொல்கிறேன், குடும்ப ஆட்சியாவது கொள்கை கோட்பாடு இருக்கான்னு மக்கள்கிட்ட வேல்யூஸ் நடக்கும். ஆனால் இது நண்பர்கள் ஆட்சி என்கிற பெயரில் தனக்கு நெருக்கமான நண்பரை அவருடைய தமிழ்நாடு அரசுடைய சம்பளத்தில் உதவியாளராக ஒரு ஜெகதீசன் வச்சிருக்காரு. தனக்கு நெருக்கமான ப்ரொடியூசரை, தமிழ் பேசாத, தமிழ்நாட்டை சேராத, தமிழ்நாட்டுக்கு வாக்குரிமை இல்லாத, நேற்று யாச ஒரு படத்தை வெளியிட்டிருக்க முடியாதக்குரிய ப்ரொடியூசரை எங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டெல்லி சிறப்பு பிரதிநிதி அனுப்பியாச்சு. அந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதி மீனவன் கைதுக்கு குரல் கொடுக்கல, மேகதாட்டுக்கு கை கொடுக்கல, இந்த எஃப்ஆர்சி ஆக்டுக்கு கை கொடுக்கல, இங்கே இருக்கக்கூடிய நம்ம இந்த டீ லிமிட்டேஷனுக்கு என்ன பேசலை. அவர் டெல்லியில் உட்காந்துருக்காரா இல்லை சினிமா ஷூட்டிங் நடத்துகிறாரான்னு தெரியல. ப்ரொடியூசர் கொண்டுதாச்சு. தன் நெருக்கமான தன் நண்பர்களை நிற்கிறது அறநிலைத்துறையில் கொண்டுதாச்சு. தன் நெருக்கமான பாதுகாவலில் தன் செக்யூரிட்டி அமைச்சாச்சு. குடும்ப ஆட்சின்னு எங்களை குறை சொன்னவங்க இன்றைக்கி நண்பர்கள் ஆட்சி நடக்கிறாரு. அதுக்கான ஜியோக்கள் இன்றைக்கி எந்தெந்த நண்பர்கள் எங்கெங்கே நியமிச்சிருக்கான்னு தெரியல. நாங்கள் சொல்லுவது, அவருக்கு தான் என்கிற நினைப்பும் தன்னால் மட்டும்தான் என்கிற அகம்பாவம் இருக்கிறது. அந்த அகம்பாவத்தை இப்போது இருக்கிற அமைச்சர்களும் அள்ளி முடிந்து தலையில் போட்டு ஆடுகிறார்கள். கவனம், தமிழ்நாடு ஆனானப்பட்ட
எவரையும் வீழ்த்தும். திரு கார்த்தி, திரும்ப திரும்ப சொல்றாங்க, அதாவது லஞ்சம் வாங்கினா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. எந்த முதலமைச்சர் இப்படி பேசினாங்க அப்படின்னு? எந்த முதலமைச்சர் வந்து லஞ்சம் வாங்குங்க, ஊழல் செய்யுங்க அப்படின்னு சொல்றது கிடையாது. இங்கே ஆம் ஆத்மி கட்சி தொடங்கி அரவிந்த் கெஜ்ரிவால் வர்றப்ப ஊழல் எதிர்ப்புன்னு வச்சார். ஆனால் அந்த கட்சி ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கி சின்னாப்பணமாச்சு. அதனால் ஊழல் எதிர்ப்புன்னு பேசுகிறாங்க. நான் எளிமையாக கேள்வி வைக்கிறேன். ஜனநாயகன் படம் வந்துச்சு, அந்த படத்துக்கு கள்ளச்சந்தையில் ₹1 காசு கொடுத்து வாங்கலையா? அப்போ இந்த காசெல்லாம் ஊழலில் வராதா, லஞ்சத்தில் வராதா? இன்னும் சொல்ல போனால் இந்த திரையரங்க கட்டண நிர்ணயம் இருக்குல்ல, நிர்ணயிக்கிறது, அது யார் கட்டுப்பாட்டில் வருதுன்னு பார்த்தா உள்துறை அது கீழே வருது. அப்போ முதலமைச்சரோட நேரடி கட்டுப்பாடு. அப்போ வெளிப்படையாக லஞ்சம் ஊழல்னா அங்கே புறையடிப்பு நிற்குது. அது குறித்து வாய் திறக்கலையே. அப்போ இவங்க கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த ஞானசுந்தரி அவங்க சொல்கிறாங்க 5 லட்சம் தொடங்கி 25 லட்சம் வரைக்கும் இந்த அரசு வழக்கறிஞர் நியமிக்கிறதுக்கு வந்து வாங்குறாங்க அப்படின்னு. கூப்பிட்டு விசாரணை கூட வரலையே, கட்சி பண்ணிக்கிட்டீங்க. அதே போல் திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அவர் மேலே ஒரு பெண்மணி புகார் சொல்கிறாங்க. அந்த புகாரில் முகாந்திரம் இருக்குது. என்னன்னா, அதை குற்றஞ்சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட 2 பேரையும் பக்கத்து மாநிலத்துக்கு கூட்டு போய் பதுக்கி வச்சது வந்து இந்த சரவணன். இதை யார் சொல்கிறாங்கன்னா சிபிஎம்மோட பாலபாரதியே சொல்கிறாங்க, அவங்களே பதிவு பண்ணுறாங்க. அதில் அவர் மீது, சரவணன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? ஒரு நடவடிக்கையும் இல்லை. அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணியை வந்து கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. அதே போல் அண்ணன் சொன்னது போல் ஜனநாயகன் படத்தோட தயாரிப்பாளர் வெங்கட் நாராயணா அவருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஒரு அமைச்சகத்துக்கு நிகரான ஒரு பதவியை ஒரு தனிப்பட்ட ஒருத்தருக்கு தூக்கி தர்றாங்க அப்படின்னா, இப்போ நேற்றைய செய்தி பார்த்தா கல்பாத்தி அகவரம் அதை சேர்ந்த அர்ச்சனாவுக்கு வந்து பொறுப்பு. அப்புறம் அந்த தளபதி வாழ்கன்னு பாட்டு பாடின பாடகர் வேலுமுருகனுக்கு அவருக்கு அரசு பொறுப்பு. இப்போ எல்லாருக்கும் தனக்கு விருப்பப்பட்டவங்களுக்கு பூரா எடுத்து கொடுப்பாங்கன்னா இது அதிகார முறைகேடா இல்லையா? நீங்கள் கரூருக்கு போய் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு அரசு வேலைனாங்க, நாங்கள் அதிகார முறைகேடுன்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்னா, நீங்கள் வந்து அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஆளுக்கு 1 கோடி கொடுத்து தொழில் முனைவராக மாற்றுங்க. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பணம் முக்கியம் இல்லை, சனம் தான் முக்கியங்கிறார். அப்போ 1 கோடி காசு பெருசு இல்லை, அவருக்கு தூக்கி கொடுத்து தொழில் முனைவராக மாற்றுங்க, நம்ம வரவேற்கிறோம். அரசு வேலை கொடுக்காதீங்க. ஏன்னா அரசு ஊழியரோட மகனோ மகளோ இறந்து போனால் கூட, கருணை அடிப்படையில் வேலைனா கூட, அவங்க கூட அந்த கோட்டாவுக்காக 3 ஆண்டு தொடங்கி 12 ஆண்டு வரைக்கும் காத்திருந்துருக்காங்க. அப்போ அது அதிகார முறைகேடுன்னு சொல்கிறோம். அப்போ என்ன சொல்கிறாங்க, பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு வந்து கிடைக்க விடாமல் தடுக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியபாளையம் பக்கம் கண்ணிய பேரில் அந்த அமோனியா கசி வெடிபட்டு 18 பெண் தொழிலாளர்கள் இறந்து போனாங்க. அவங்க குடும்பத்தாருக்கு கொடுக்கப்பட்டது அதிகபட்சமாக 2 லட்சம் தான். இது போதுமானது இல்லைன்னு அவங்கள ஆதரிக்கக்கூடிய இடதுசாரிகளே சொல்கிறாங்க. அதில் வந்து செவிசாய்க்கல. இன்னொரு முக்கியமான செய்தி, கரூரில் வந்து இறந்து போனாங்கல்ல, அதே போல் விபத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு காயம்பட்டவங்க 104 பேர். 104 பேர் மருத்துவ சிகிச்சையிலிருந்து வீடு திரும்பினாங்க. அந்த 104 பேருக்கும் தலா 2 லட்சம் தருவோம் அப்படின்னு தாவேகா சார்பாக அறிவிக்கப்பட்டது. இந்த நொடி வரை ₹1 காசு தரல. இங்கே தாவேகா ஆட்சிங்கிறது 50 ஆண்டுகள் இல்லை, வெறும் 5 ஆண்டுக்கு தான். 91 அம்மையார் ஜெயலலிதா வந்து ராஜீவ்காந்தி அனுதாபனையில் 224 இடம் பெற்றாங்க. ஆனால் எதிர்கட்சியே கிடையாது. ஐயா கருணாநிதி ஒரு இடம் ஜெயிச்சு அவங்களும் ராஜினாமா பண்ணாங்க. கூட்டணி கட்சியான காங்கிரஸ் தான் எதிர்கட்சி. அப்படி வந்து உச்சபட்ச அதிகாரத்தில் உட்கார்ந்தாங்க ஜெயலலிதா அம்மையார். 96 பர்கூரில் சுகவனத்துக்கிட்ட தோத்து போகிறாங்க. 224 இடத்துல வெற்றி பெற்ற அதிமுக 4 இடத்துல வெற்றி பெறுது. இதை தாண்டி ஆணவத்தோட அகம்பாவத்தோட தலைக்கணத்தோட ஆணவங்களை எல்லாம் தமிழ்நாடு வந்து அடைச்சி வச்சிருக்கு. அதனால் ஒரு ஆட்சி 5 ஆண்டு காலம் தான், 50 ஆண்டுகளாக எழுதி தரல. கொஞ்சம் ஆணவத்தை அகம்பாவத்தை குறைச்சிக்குங்க. இந்த தோல்வியை வச்சு எதிர்கட்சிகளை வந்து எல்லல் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த தோல்வி வெற்றி தோல்வி வச்சு எந்த ஒரு தலைவரையும் மதிப்பிட முடியாது. நாம் போற்றக்கூடிய மனித புனிதர் ஐயா நல்லக்கண்ணு தேர்தல் காலத்தில் 3 முறையும் தோத்து போனவர். நீ இன்னும் சொல்ல போனா அந்த கட்சி சேர்ந்திருக்கக்கூடிய ஐயா சி மகேந்திரன் ஆர்கனகர டெபாசிட் போச்சவருக்கு. அப்ப எப்படி மதிப்பிடுறது? ஐயா வைகோ 96 தொடங்கி எங்கேயுமே ஜோபிக்கலையே, அவரு தோத்தன போனாரு. அப்ப தோல்வியை வச்சு நீங்க வந்து எல்எல் தொழில பேசுறதும் வெற்றி பெற்றோங்கிற மிதப்போல ஆடுறதும் வேண்டாம். ஆட்சி நிர்வாகத்தை பாருங்க, விளம்பர காட்சியில கவனத்தை குறைங்க. ரைட். திருப்புகள் அதாவது அவர் சொல்லும்போது சொன்னார், இந்த ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ரம் தமிழ்நாடு எம்பியை போட்டாங்க, கர்நாடகாவிலேருந்து ஒரு ப்ரொடியூசர்னு போட்டாங்க. சூரப்பா யார்? கர்நாடகாவிலேருந்து கூட்டு வந்து இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் உட்கார வச்சு அதிகாரம் செஞ்சாங்களே, அந்த சூரப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டுச்சு. அப்ப இந்த கட்சிகள்லாம் எங்க போச்சு? துரத்த முடியுதா? ஒண்ணும் பண்ண முடியல, ஒண்ணும் பண்ண முடியல. சூரப்பா உட்காந்து சூரப்பா ஹேண்டில் பண்ணி சூரப்பா உத்தரவு போட்டு அந்த ஆணைகள் தான் நின்னுச்சு. சூரப்பா போட்டது சரியா தப்பா? 5 வருஷம் உத்தரவு தான் சொல்றீங்க, தவறுன்னு தானே சொல்ல முடிஞ்சது உங்களால? இது தமிழகத்தினுடைய மக்கள் தீர்ப்பு. அந்த மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்கோம். பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும்னாரு தலைவர். அது மாதிரி ஒரு துணிவோடையும் பணிவோடையும் இருக்கின்ற வெற்றி திருமகன் தான் விஜய். ஆகவே நீங்கள் எதுவும் அகம்பாகம் திமிரு அதில் இருக்காருன்னு நீங்கள் சொன்னால் எங்கே நடந்திருக்கு? அப்படி நடந்திருந்தால் இங்கே ஆட்சிக்கு வர முடியாது சார். 100 நாள் ஆட்சி,
குறை சொல்ல முடியாத ஆட்சி, ஒரு குறையும் இல்லை இந்த ஆட்சியில். போதைப் பொருள் புழக்கத்தை இவங்க கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்கவே நடக்காது. இதை மாதிரி பெண்களை கொலை செய்யறது, குழந்தைகளை வன்முறைக்குள்ளாக்குவது, இதெல்லாம் போன 5 வருஷத்துல போதை கலாச்சாரத்தை கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கணும். அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காம இன்னைக்கு 100 நாள்ல என்ன செஞ்சீங்கன்னு வந்து கேட்குறாங்க. 5 வருஷம் இவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? ஆன்லைன்ல கொடுக்கறது அந்த மாதிரி ஒரு திட்டமே கிடையாது. அது இல்லைன்னு அமைச்சர் விளக்கம் கொடுத்திருக்காரு. ஆமா, விளக்கம் கொடுத்திருக்காரு. விமர்சனமா இல்லாம நீங்க என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு அது எல்லாமே உண்மையாக்குகிற ஒரு சூழ்நிலையை முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அதுக்குள்ளான முன்னெடுப்புகளை செஞ்சிட்டு இருக்காரு. பல்வேறு குற்றச்சாட்டுகள் எல்லாத்துக்கும் இவங்க வந்து 100 நாள்ல உடனே விடை கிடைச்சிடணும்னு தேடுறாங்க. ஆனா அது தவறு. 100 நாள்ல என்ன நடந்திருக்குன்றது 100 நாள்ல எல்லாம் நடந்திருக்கு. பெரிய அளவுல திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அந்த நிதி ஒதுக்கீடு எல்லாம் இன்னும் மக்களை சென்றடையும் பொழுது அது இப்ப ஈவன் மீனவர்களுக்கு பாத்தீங்கன்னா உதவித்தொகையில 6000 இருந்தது 7000 உயர்த்தி இருக்காங்க. இடைக்கால உதவித்தொகை 6000 இருந்துச்சு, அது 7000 ஆயிருக்கு. படிப்படியா உயர்த்துவாங்க. வர்றீங்க போய் பேசினா நான் என்ன பண்றது? 5 வருஷம் என்ன செஞ்சீங்க? ஒண்ணுமே செய்யல. 100 நாள் வந்து டைட்டைன் குதிக்கிறீங்க. முதல்ல வந்து இடுமானம் காட்டிய அண்ணனுக்கு ஒரு தெளிவு ஒன்று கொடுக்குறோம். ஆணவமா ஒரு போக்கு கிடையாது தாவேக்காக்கு. இதை மட்டும் என்னால் ஆணிட்டு சொல்ல முடியும். அப்படி யாராவது வருந்திருந்தாங்கன்னா அதுக்கு மன்னிப்பு கேட்கும். 2021 மேல இருந்து 2025 ஆரம்பம் வரைக்கும் 3.86 லட்சம் கோடி கடன். அதுல 1.66 லட்சம் கோடி தான் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு போயிருக்கு. 2.2 லட்சம் கோடி வந்து நம்மளுடைய உபரி செலவு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கு போயிருக்கு. ஒரு கடனை வாங்கி அந்த கடனால வந்து ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்றது வந்து எந்த அரசாங்கமும் மறுக்க முடியாது. அந்த இடத்துல 3.86 lakh crore 1.66 lakh crore தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு போகுது. 2.2 lakh crores வந்து ரெக்கரிங் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கு போகுதுன்னா தட் வாஸ் நாட் ஹெல்தி. இதைத்தான் நான் குறிப்பிட்டோம். இப்ப நீங்க கேட்கிற இந்த 20,000 கோடி, இப்ப 20,000 கோடி 2 மாச கடன் இருக்கு இல்லையா? முதல்ல ஒரு 3 மாசத்துல பாலிசி டிசிஷன்ஸ் மாறாது, உங்களால ஒரு ரிசல்ட் காமிக்க முடியாது. ஆனா இந்த 20,000 கோடிகள்ல 15,000 கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அந்த மொத்தமா 15,000 கோடி நாங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்கோம். 14,000 கோடி வட்டி கட்டியிருக்கோம். மூலதன முதலீடு இப்போது குறைவாக இருக்கு. நான் நம்பர் தரேன். 60,000 டெட் வந்து 60,000 இருந்து 50,000 குறைஞ்சிருக்கு. அண்ணா நான் திரும்பவும் சொல்றேன் உங்களுக்கு தெரியாதது இல்ல, ஒரு கண்டினியூன்ஸ் தான் போய்கிட்டு இருக்கு. we are just setting the intent. ஜிஎஸ்டிபில 28% இருந்தது 2025-26 நம்ம கடன் அளவு. இன்னைக்கு பட்ஜெட்ல 27% குறைச்சிருக்கும். நிஜமா போய் பாருங்க, ஜிஎஸ்டிபில தமிழகத்தோட கடன் இந்த பட்ஜெட்டுக்கு 27% தான். அமௌண்ட் நீங்க அப்சல்யூட் நம்பர்ல பாத்தீங்கன்னா 637 கோடி ரூபாய் போன பட்ஜெட்டோட இந்த பட்ஜெட்ல கடன் கம்மியா வாங்கியிருக்கும். இது எல்லாம் பட்ஜெட்ல இருக்கு. ரெவன்யூ எங்க இருந்து வரும்னு கேட்டீங்கல்ல, நான் சொன்னேன்ல உங்களுக்கு ஜிஎஸ்டி ஆன்லைன்ல மாத்துறது, ஸ்டாம்ப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன்ல மாத்துறது, மைனிங் ஆன்லைன்ல ஆன்லைன் லைவ் கொண்டு வரது மூலமா 15,000 கோடி ஆல்ரெடி இந்த மூணுமே ஆல்ரெடி இருக்கு. இல்ல 15,000 இப்ப எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கீங்க? இருக்கு. ஆன்லைன் போய் 3.0 வந்துட்டோம். அதேதான் நீங்க டாஸ்மாக் வந்து நீங்க புதுசா கொடுத்தது ஆன்லைன் மது விற்பனை மட்டும் தான். அதுவும் திரும்ப ஒரு தவறான நம்பர். ஆன்லைன்ல மது விற்பனை இல்லைன்னு ஆன்லைன்ல பே பண்ணி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது திராவிட முன்னேற்ற கழகத்துல 2.0 கொண்டாந்தாச்சு. 2.0 கொண்டுட்டோம். அதுக்கப்புறம் உள்ளதை தான் நீங்க வந்து இப்ப கொண்டு வந்திருக்கீங்க. ஏற்கனவே உள்ள ஸ்கீமை தான் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. அவ்வளவுதான் டெவலப்மென்ட். ஆன்லைன் ஸ்கீமை எடுத்துட்டு வந்தீங்க, அது எந்த அளவுக்கு செயல்படுத்துனீங்க? நீங்க முட்டு கொடுக்குறீங்க. நான் பேசுற ஆன்லைனை கொண்டு வந்தது திமுக, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ரெஜிஸ்ட்ரேஷனா ஆன்லைன்ல இருக்கிற ஸ்கீமை அபிவிருத்தி பண்றது ஒரு செட்டப். இல்லாத ஸ்கீமை நான் புதுசா கொண்டு வந்தேன்னு சொல்றேன் தாவேக்காவுடைய ஆட்சி. அண்ணா நீங்க சொன்ன முதல் பாயிண்ட்டுக்கு இது நான் சொன்னேன்னு வச்சுக்கேன் எப்படி இருக்குன்னா நான் கான்ட்ராடிக்டரியா மாறுற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க 4 மாசத்துக்கான பட்ஜெட் போட்டீங்க. இந்த இடத்துல நான் திரும்ப சொல்றேன், ரெவன்யூ டெபிசிட் இருக்கு, ரெவன்யூ ஏத்தணும், லீக்கேஜ் இருக்கு, அதை சரி பண்ணணும்.
டிரான்ஸ்பரன்சியை ப்ரொக்யூர்மெண்ட்ல கொண்டு வரணும், கரப்ஷனை மினிமலைஸ் பண்ணணும். இதுதான் முடியும், செய்யல இது வரைக்கும் சொல்ல வரீங்க. இதுதான் முடியும், அதை பண்ணிட்டு இருக்கோம். இதை தான் களத்துல பாக்குறாங்க. பிஸ்கல் ப்ரூடன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராக்ரசிவ் பட்ஜெட் வித் growth and development concentration தான் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இதுல எந்த இடத்துல பிரச்சனை இல்ல, ஒரே நாள் எல்லாத்தையும் தலையில மாட்டி கையில நடங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா இதை எப்படி டிரான்ஸ்பரண்டா அக்கௌண்டபிளா கொண்டு போறோம்ன்றதான் ஸ்கீம். இதனால தான் நான் சொல்றேன், தவிர அற்புதமா அனந்தஜித் விளக்குறாரு மக்களுக்கு. ஸ்போர்ட்ஸ் பர்சனா அண்ணன் ஏத்துக்கவே மாட்டீங்களே, என்ன ஸ்போர்ட்ஸ் பர்சனா ஏத்துக்கவே மாட்டீங்களே. அதுக்கப்புறம் ஏத்துக்கிட்டு உங்களுக்கு வந்துருச்சு பேரு. ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த அரசியல் பண்ணும்போது பல இடங்கள்ல வந்து நம்ம சொல்யூஷன் நோக்கி போகாம ஒரு அறிக்கையோ ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸோ இல்ல மக்கள் நரேஷனுக்குள்ளேயே போறோம், அது தீர்வாகாது. இன்ஃபேக்ட் மக்கள் அதை ரசிக்கலன்னு நான் சொல்றேன். அந்த இடத்துல கார்த்தி என்ன பாயிண்ட் ஒன்று சொல்றாரு, அது எனக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அந்த பாயிண்ட் என்னன்னா, திருப்பரங்குன்றத்துக்கு அறிக்கை கொடுத்தவங்க எல்லாம் ஜெயிக்கல, திருப்பரங்குன்ற மக்களோட நின்னு ஜெயிச்சிருக்காங்க. பேசுறீங்க ஜெயிக்கிறது தோக்குறது வேற. ஜனநாயகம் ஒரு பிரச்சனைக்கு என்னுடைய ஸ்டாண்ட் என்னன்றத மக்களுக்கு சொல்றேன். அதுதான் நான் மக்கள்கிட்ட சொல்லிட்டோம். கார்த்தி கேக்குறாரு, சொல்லிட்டோம் இல்ல அது என்ன சொல்றேன். கார்த்தி கேக்குறாரு, இப்படி ஒரு தீர்ப்பு வந்த போது நீங்க அப்பீல் போறன்றது சட்ட நடவடிக்கை. ஆனா இதை நாங்க கண்டிக்கிறோம், இதை நான் ஏற்கல, இதை நாங்க வரவேற்கிறோம், ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் சொல்லணும். நாம பொலிட்டிக்கல் பார்ட்டி நடத்துறோம், பொலிட்டிக்கல் பார்ட்டி நடத்தி தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். அப்ப நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஒரு ஸ்டாண்ட் வேணும்னா அவர் கேட்கிறார். திமுக ஒரு ஸ்டாண்ட் சொல்லுது, பொலிட்டிக்கல் பார்ட்டியா மட்டுமே இருக்கும்போது கூட we had a clarity. எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணும்ன்றது அவசியம் கிடையாது. எங்க தலைவரோட நிலைப்பாடு நீங்க வந்து சொல்லி முடிச்சிடறேன். எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணும் அவசியம் கிடையாது. சில சென்சிட்டிவான விஷயத்துல அமைதி சிறந்தது. நீங்க எடுத்த நிலைப்பாடு கோர்ட்ல கிரிட்டிசிசத்துக்கு உள்ளாச்சு. ஈட்டியை கொண்டாந்து கடப்பாரை கொண்டாந்து குத்துவான் இல்ல, அமைதி நிலைப்பாடு. அந்த இடத்துல இல்லாத ஒரு பிரச்சனை அமைதிக்கு குந்தகம் வந்தது. அதோட ரிசல்ட் தான் அந்த எலெக்ஷன் ரிசல்ட். மக்கள் தீர்ப்பு. இந்த மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க, அந்த மாற்றம் களத்திலயும் செயல்படுது. we are just in the process. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், long way to go. பட் எங்க இன்டென்ட் தெளிவா இருக்கு, எங்க இன்டென்ட் கரெக்டா இருக்கு. அது எல்லா விஷயம், தமிழ் தாய் வாழ்த்தா இருக்கலாம், FCRA-வா இருக்கலாம், செகுலரிசமா இருக்கலாம், பட்ஜெட்டா இருக்கலாம், கடனா இருக்கலாம், எல்லாத்துலயும் தாவேக்காவோட இன்டென்ட் சரியா இருக்கு. அதாவது கிளியரா சொல்றேன் நான், அலுவாலியா திட்டத்து குழு தலைவர் மத்தியில அவ்வளவு பெரிய ஆள் தலைமையில ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி போட்டிருக்கோம். அந்த ரிப்போர்ட் 3 மாசத்துல கேட்டிருக்கோம். அது வரும்பொழுது இவர் கெட்டிங் தி நியூ ஸ்கீம்ஸ். அதுதான் எக்கனாமிக் கேக்குறது. கட்சி சார்ந்து நீங்க என்ன நிலைப்பாடுல இருக்கீங்க அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் சார். சிங்கிள் லைன்ல சொல்லிட்டேன். ஒரு கமிட்டி போட்டிருக்கோம், ரெவென்யூ சம்பந்தமா அவங்க தான் டீடைல்ஸ் கொடுப்பாங்க. பொருளாதாரம் எக்கனாமிக் அதை வாங்கிட்டு தான் மறுபடியும் ஒண்ணுனா நம்ம பண்ண முடியும். பொருளாதாரத்தை உயர்த்துவது, போதைப் பொருளை ஒழிப்பது, ஊழலை அகற்றுவது, எல்லாமே செய்வோம், நடைமுறைப்படுத்துவோம். உங்களை மாதிரி 5 வருஷம் தூங்க மாதிரி தூங்க மாட்டோம், ஆக்டிவா இருப்போம். மாறி மாறி பல்வேறு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க, மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இறுதி எஜமானர்கள் முடிவு எடுத்துக்குவாங்க. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பதிவுக்கும் நன்றி.